சிம்சன், ஜேம்ஸ் சிம்சன் தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும் ஜேம்ஸ் சிம்சன்? நிறைய புத்தகங்கள் படிக்கணும், நிறைய முறை உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஜேம்ஸ் சிம்சன் தான் வந்து குளோரோஃபார்ம் கண்டுபிடிச்சவர். குளோரோஃபார்ம் இன்றைக்கி வந்து உலகமே வலியை மறப்பதற்கு கண்டுபிடித்த அவரை நமக்கு ஞாபகமே இருக்காது. தெருக்கு தெரு அண்ணா சிலை வச்சுருப்பான், பெரியார் சிலை வச்சுருப்பான். குளோரோஃபார்ம் கண்டுபிடிச்ச ஒரு சிலை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். எவ்வளோ பெரிய ஆப்ரேஷனாக இருந்தாலும் ஒரு மனிதன் தைரியமாக சைன் எப்படி போடுறான்? குளோரோஃபார்ம் நம்பிக்கையில் தான் போடுறான், கடவுள் நம்பிக்கையை விட. நான் இதில் சரியாகி வந்துடுவேன்றதை விட வலி தெரியாமல் இருக்குமான்றது தான் முக்கியம். வலிகள் கர்த்தர் வேலி அடைக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பாருங்கள், அதை கண்டுபிடிச்ச அந்த ஜேம்ஸ் சிம்சன் தன்னுடைய பிள்ளைகளோடு அமர்ந்து டைனிங் ப்ரேயர்னு ஒன்று வைப்பார். டெய்லி உட்காந்து எல்லாருமே. அதனால தான் அடிக்கடி சொல்கிறது, எல்லோரும் ஒரு டைனிங்லேயாவது ஒன்றா மீட் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். ஒரு வேளையாவது ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுங்கள். காலையில் முடியாது, மத்தியானம் முடியாது, என் டியூட்டி அப்படி எல்லாம் பேசு, பரவாயில்ல, ஏதாவது ஒரு வேளையாவது ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுங்கள், அப்பொழுது கர்த்தர் வேலி அடைப்பார். ஹல்லேலூயா. அவர் எல்லாரும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. அப்பொழுது கர்த்தர் அவரை எப்பொழுது சந்தித்தார் என்று அவரை கேட்கும்போது, என் மகள், சின்ன மகள் ஜெமி, அவள் இறந்து போன போது கர்த்தர் என்னை சந்தித்தார் என்று சொன்னார். பாருங்கள், அவருடைய லைஃப்பில் சின்ன குழந்தை செத்து போச்சு, அன்பு மகள், அவள் இறந்து போனதை அன்னைக்கு கர்த்தர் என்னை சந்தித்தார். அது அந்த மரண செய்தி முடிந்த பின்பு ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜில் அவரை பேச கூப்பிட்டாங்க. அப்போ அவர் சொன்னாராம், இங்கே இருக்கின்ற அனைவரிலும் இளமையான விசுவாசி நான், மூத்த பாவியும் நான் என்று சொன்னார். ஐ ஆம் த யங்கஸ்ட் பிலீவர் அண்ட் எல்டஸ்ட் சின்னர். அந்த மனப்பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும். நான் பாவி, அது மட்டும் நான் என் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லாத. அது உனக்கு நிச்சயமாக ஒப்புரவாகுதலை கற்றுக் கொடுக்காது. நீ கர்த்தருடைய பிள்ளை அல்ல, நீ சன்மார்க்கத்தில் இல்லை, நீ உத்தமத்தில் இல்லை. அதில் தெளிவாயிடுங்க. அது மட்டுமல்ல, நீங்கள் கண்டுபிடிச்ச இன்வென்ஷன், வாட் இஸ் த பெஸ்ட் இன்வென்ஷன் அவர்கிட்ட கேட்டாங்க. உங்களுடைய கண்டுபிடிப்புகளிலே சிறந்த கண்டுபிடிப்பு எது என்று கேட்டபோது அவர் சொன்னாராம், இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராக கண்டுபிடித்தேனே, அதை விட பெரிய கண்டுபிடிப்பு நான் செய்யவில்லை. ஹல்லேலூயா. ஜேம்ஸ் சிம்சன் அவர் சொல்கிற வார்த்தை.